ராதிகாவோட அவங்க அம்மா கமலாவை வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி மறுபடியும் வந்துட்டு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் கோயிலில் வந்துட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு சாவித்திரி அங்கே இருக்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு சின்ன வயசில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாமே வந்துட்டு பேசி தாத்தாவுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தாவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே வந்துட்டு இவங்க இப்படியே வந்துட்டு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிரிச்ச முகத்தோடு எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் எல்லாருமே முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஊர் பக்கம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம செலின் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, அப்பா வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ கெத்தாக இருந்தாங்க, இப்போ வந்துட்டு அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கேவலப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அவர் குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் விட போனேன், ஆனால் வந்துட்டு என்னையுமே வந்துட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத வேலை, அவங்க அப்பா வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருப்பாங்கன்றது உனக்கு தெரியாதா? கோபி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்துட்டு ராதிகா வந்துட்டு ஒதுக்கி வச்சுறாங்க. எதுக்கு வந்துட்டு இப்படி குடிச்சிட்டு நம்ம வாழ்க்கை வந்துட்டு கெடுக்க வர்றாங்க, இப்படி டெய்லி வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இவரை சமாளிக்கிறது நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம காண்பா சொல்லி பண்ணுங்க.